Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான தட்டப்பயிறு பொரியல் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தட்டப்பயிர் பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தட்டப்பயிர் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப குழஞ்சிடாத அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலர் மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை, அதனால் வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இது கூட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி கீரி இதோட சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் காஞ்ச மிளகா கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இதோட சேர்த்துக்குவோம். தட்டைப்பயிரை சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் அந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தட்டைப்பயிர் வேக வைக்கிறப்போ குழஞ்சிடாமல் வேக வச்சு எடுங்க. இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். நான் அதிகமாக காரம் சேர்க்கலை, சும்மா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா தூள் சேர்த்துட்ட பிறகு நல்லா வதக்குனா தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். ஏற்கனவே இந்த தட்டைப்பயிர் வச்சு சவ் கிரேவி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. இது அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக லைட்டாக நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சால்ட்டு தான் சேர்த்துக்கிறேன், தூள் உப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதில் நிறையா தண்ணி ஊற்றிலாம் நம்ம வேக வைக்க வேணாம். ஏற்கனவே நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம். அந்த மசாலாக்காக நான் தண்ணி தெளித்து விட்டேன். இப்போ ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இடையில லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். லாஸ்ட்டாக நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்ததுன்னா திருவண்ண பூ அது சேர்த்துக்கங்க. நான் டெசிகேட்டட் கோகனட் தான் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் சேர்க்குறப்ப அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தட்டைப்பயிர் இது மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட தட்டைப்பயிர் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், லஞ்ச் பாக்ஸ் கூட ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி மார்னிங் கூட இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்ல ப்ரோட்டீன், இது நல்ல ஹெல்த்தி கூட. அது இல்லாமல் நம்ம சைட் டிஷ்ஷாக கூட இதை வச்சு சாப்பிடலாம் பொரியலாக. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம பச்சைப்பயிர் பொரியல்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த தட்டைப்பயிர் பொரியலும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணிடலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.